ஓம் சாந்தி. முரளி தேதி 5/6/2026 காலை முரளி வாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்போது இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராகியம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் தந்தையுடன் கூடவே செல்ல முடியும். கேள்வி: பகவான் சக்திசாலியாக இருந்த போதிலும் அவரால் படைக்கப்பட்ட இந்த யக்கியத்தில் விக்னங்கள் ஏன் ஏற்படுகின்றன? பதில்: ஏனென்றால் ராவணன் பகவானை விடவும் தீவிரமாக கடுமையாக இருப்பதால் அவனுடைய ராஜ்யம் அபகரிக்கப்படும் போது அவன் விக்னங்களை ஏற்படுத்தவே செய்வான். ஆரம்பத்தில் இருந்தே டிராமாவின் அனுசார் இந்த யக்கியத்தில் விக்னங்கள் ஏற்பட்டே வந்துள்ளன, ஏற்படத்தான் செய்யும். நாம் தூய்மையில்லாத உலகில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகிக் கொண்டிருக்கின்றோம், அதாவது மாற்றலாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதால் நிச்சயமாக தூய்மையற்ற மனிதர்கள் விக்னங்களை ஏற்படுத்தவே செய்வார்கள். பாடல்: ஓ தூர தேசத்தின் பயணியே, கலைப்படையாதே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். எப்படி வேத சாஸ்திரங்கள் முதலியன பக்தி மார்க்கத்தின் வழியை சொல்கின்றனவோ அதுபோல் இந்த பாடலும் ஏதோ ஒரு வழி சொல்கிறது. அவர்களோ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரங்களின் கதைகள் முதலியவற்றை கேட்பது என்பதெல்லாம் காதுக்கு இனிமையானவை. இப்போது குழந்தைகள் அறிவார்கள், தூர தேசத்தின் பயணி என சொல்லப்படுபவர் யார்? ஆத்மாவுக்கு தெரியும், நாமும் கூட தூர தேசத்தின் பயணிகள்தான். நமது வீடு சாந்தி தாமம். மனிதர்கள் இவ்விஷயங்கள் பற்றி அறியவே இல்லை என்றால் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. தந்தையை அறிந்து கொள்ளவில்லை என்பதால் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நான் தற்காலிகமாக ஜீவாத்மா ஆகின்றேன் என்று ஷிவபாபா சொல்வதை இந்த ஆத்மா புரிந்து கொண்டுள்ளது, அதாவது பிரம்மாவின் ஆத்மா புரிந்து கொண்டுள்ளது. நீங்கள் உண்மையாகவே ஜீவாத்மாவாக இருக்கின்றீர்கள். நான் சங்கம யுகத்தில்தான் தற்காலிகமாக ஜீவாத்மாவாக உள்ளேன். அதுவும் உங்களைப் போல் ஆவதில்லை. நான் இந்த ஷரீரத்தில் பிரவேசமாகின்றேன் என்னுடைய அறிமுகம் கொடுப்பதற்காக. இல்லையென்றால் உங்களுக்கு அறிமுகம் எப்படி கிடைக்கும்? பாபா புரிய வைத்துள்ளார். ஆன்மீக தந்தை என்பவர் ஒருவர்தான். அவரை ஷிவ் பாபா அல்லது பகவான் என சொல்கின்றனர். வேறு யாருக்கும் தெரியாது. இதில் தூய்மையின் பந்தனமும் உள்ளது. பெரியதிலும் பெரிய பந்தனம் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வது. அந்த தூர தேசத்தின் பயணியாகிய பதீத்த பாவனரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கின்றனர். அந்த ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார், நான் அனைவரையும் அழைத்து செல்வேன். அனைவருமே திரும்பி சென்றுதான் ஆக வேண்டும். பிரளயம் என்பது நடைபெறப் போவதில்லை. பாரத கண்டமோ இருக்கவே செய்கிறது. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாவதில்லை. சத்யுக ஆரம்பத்தில் பாரத கண்டம் மட்டுமே இருக்கும். கல்பத்தின் சங்கமத்தில் பாபா வரும்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியுள்ளது. மற்ற அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடப் போகின்றன. நீங்களும் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக பாடலும் கேட்டீர்கள். பாபா எங்களையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என சொல்கின்றனர். பாபா சொல்கின்றார், பழைய உலகின் மீது வைராகியம் வராதவரை அப்படியே யாரும் சென்றுவிட முடியாது. புது வீடு கட்டப்படுகிறது என்றால்
பழைய வீட்டிலிருந்து மனம் விடுபட்டு விடுகிறது. நீங்களும் அறிவீர்கள், இந்த பழைய உலகம் அழிந்துவிடப் போகிறது. இப்போது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எதுவரை சதோ பிரதானமாகவில்லையோ அதுவரை சதோ பிரதான தேவி தேவதையாக ஆக முடியாது. அதனால் பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். சத்கதி அளிப்பவர் தூர தேசத்தின் பயணி ஒருவர்தான். அவர் வந்துள்ளார். அவரை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. சர்வவியாபி என சொல்லிவிட்டுள்ளனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் அறிவீர்கள். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். இங்கு வருகின்றனர் என்றாலே புரிந்து கொள்கின்றனர், நாம் பாப் தாதாவிடம் செல்கிறோம். ஆக இது ஒரு பரிவாரம் ஆகின்றது. இது ஈஸ்வரிய குடும்பம். யாருக்காவது அநேக குழந்தைகள் இருப்பார்களானால் பெரிய சேனை, அதாவது பட்டாளம் ஆகிவிடும். சிவ பாபாவின் குழந்தைகள் இத்தனை வீக்கே சகோதர சகோதரிகள் உள்ளனர். இதுவும் கூட பெரிய சேனையாகி விடுகிறது. பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் அறிவார்கள், நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட்டம் விளையாடியதாக காட்டுகின்றனர். ராஜ்யத்தை பணயமாக வைத்தனர். இப்போது ராஜ்யம் கௌரவர்களுக்கும் கிடையாது, பாண்டவர்களுக்கும் கிடையாது. கிரீடம் முதலிய எதுவுமே கிடையாது. அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக காட்டுகின்றனர். ஆயுதங்கள் முதலியவற்றை மறைவாக வைத்திருந்தனர். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். பாண்டவ ராஜ்யமும் இல்லை, கௌரவ ராஜ்யமும் இல்லை. அவர்களுக்குள் சண்டையும் நடைபெறவில்லை. ராஜாக்களிடையில் சண்டை நடைபெறுகின்றது. இவர்களோ சகோதர சகோதரர்கள். சண்டை நடைபெற்றது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையில்தான். மற்றபடி சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி அழித்துக் கொள்வார்கள்? பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டதாக காட்டுகின்றனர். மீதி 5 பாண்டவர்கள் மிஞ்சினார்கள். ஒரு நாயும் கூட இருந்ததாக காட்டுகின்றனர். அவர்களும் அனைவருமே மலை மீது போய் உருகி இறந்து போனதாக சொல்கின்றனர். விளையாட்டே முடிந்தது. ராஜயோகத்தின் அர்த்தமே வெளியாகவில்லை. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா கல்ப கல்பமாக வந்து ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். அழைக்கவும் செய்கின்றனர். பதீத பாவனா, வாருங்கள், வந்து தூய்மை இழந்த எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. சத்யுகத்தில் சூரியவம்சி ராஜதானிதான் இருக்கும். பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது பாபா வந்துள்ளார் என்றால் அவருடைய வழிகாட்டுதல் படி செல்ல வேண்டும். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக இருங்கள் என்று கன்னியாக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அவர்களோ தூய்மையாகவே இருக்கின்றனர். இது இல்லற வாசிகளுக்காக சொல்லப்படுகின்றது. குமார் மற்றும் குமாரிகளோ திருமணம் செய்து கொள்ள வேண்டியதே இல்லை. இல்லையென்றால் அவர்களும் இல்லறவாசிகளாகவே ஆகிவிடுவார்கள். ஒரு சில கந்தர்வ விவாகத்தின் பெயரும் உள்ளது. கன்யா மீது அடி விழுகின்றதென்றால் வேறு வழி இல்லாத நிலையில் கந்தர்வ விவாகம் செய்து வைக்கப்படுகிறது. உண்மையில் அடியையும் கூட சகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதர்குமார் ஆகக்கூடாது. பால பிரம்மச்சாரிக்கு புகழ் அதிகம் உள்ளது. திருமணம் செய்து கொண்டால் ஹாஃப் பார்ட்னர் ஆகிவிடுகின்றனர். குமாரர்களுக்கு சொல்லப்படுகின்றது, நீங்களோ பவித்திரமாக இருங்கள் என்று. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்று
இல்லறவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தான் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. திருமணம் செய்யாதிருப்பதால் பந்தனம், அதாவது பற்று இல்லாமல் இருக்கும். கன்யாக்களோ படிக்க வேண்டும். ஞானத்தில் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிறு குமாரிகளோ சிறு வயது உடையவர்கள். நாம் சென்டருக்கு அழைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தவாறு படிக்க முடியும். தாய் தந்தை ஞானத்தில் வந்திருப்பார்களானால் சிறிய பெண் குழந்தைகளை அழைத்து வரலாம். இதுவோ பாடசாலைக்கு பாடசாலையாகும், வீட்டிற்கு வீடாகும், சத் சங்கத்திற்கு சத் சங்கமாகவும் உள்ளது. சத் என்றால் ஒரு தந்தை. அவரைதான் ஓ தூர தேசத்தின் பயணியே என அழைக்கின்றனர். ஆத்மா வெள்ளையாக, அதாவது தூய்மையாக ஆகின்றது. பாபா சொல்கின்றார், பயணி, நான் எப்போதுமே தூய்மையாக உள்ளேன். நான் தூய்மையிலேயே இருக்கின்றேன். நான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் வெள்ளையாக, அதாவது தூய்மையாக ஆக்குகின்றேன். வேறு யாரும் இது போன்ற பயணி கிடையாது. பாபா புரிய வைக்கின்றார், நான் வருவது ராவண ராஜ்யத்தில். இந்த ஷரீரமும் கூட வேறொருவருடையது. உங்கள் ஆத்மா சொல்லும், இது எனது ஷரீரம். பாபா சொல்வார், இது எனது ஷரீரம் கிடையாது. இது இவருடைய, அதாவது பிரம்மா பாபாவின் ஷரீரம். இந்த தூய்மையற்ற ஷரீரம் என்னுடையது அல்ல. நான் வருவதே இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில். யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ அவர்தான் கடைசி நம்பரில், அதாவது கடைசியில் விகாரி ஆகின்றார். முதல் நம்பர் 16 கலை சம்பூர்ணமாக இருந்தார். இப்போது எந்த ஒரு கலையும் மிச்சமில்லை. அனைவருமே தூய்மையற்றவர்கள்தான். ஆக பாபா தூர தேசத்தின் பயணி ஆகிறார் இல்லையா? ஆத்மாக்கள் நீங்களும் கூட பயணிகள்தான். இங்கே வந்து பாட்டு நடிக்கிறீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. யாராவது எவ்வளவுதான் சாஸ்திரம் முதலியவற்றை படித்தாலும் கூட இந்த ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. பாபா புரிய வைக்கின்றார், நான் இந்த உடலில் பிரவேசமாகி இந்த ஆத்மாக்களுக்கு ஞானம் தருகிறேன். அவர்களோ மனிதர்களுக்கு சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகின்றனர். அவர்கள் பக்தர்கள் ஆகின்றனர். சத்கதி அளிப்பவரோ ஒருவர்தான். அவர்தான் ஞானக்கடல். அவரை அறியாத காரணத்தினால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. அவர்கள் ஒன்றும் இதை புரிய வைப்பதில்லை. தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா படிக்கிறது. இதை யாரும் புரிய வைப்பதில்லை. ஏனென்றால் தேக அபிமானம். இப்போது தூர தேசத்தின் பிரயாணி என்று ஷிவ் பாபாவை தான் சொல்வார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி முடித்து விட்டோம். பாபா சொல்கின்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட புரிய வைத்திருந்தேன். அதாவது, குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகள் பற்றி அறிய மாட்டீர்கள். நான் அறிவேன். கீதையில் மாவில் உப்பை சேர்ப்பது போல ஏதோ கொஞ்சம் உள்ளது. அதே கீதையின் எபிசோட், அதே மகாபாரத யுத்தம், அதே மன்மனா பவ மத்யாஜி பவ என்ற ஞானம் உள்ளது. என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். சண்டையும் கூட நிச்சயமாக நடைபெற்றுள்ளது. பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. விஷ்ணுவின் வெற்றி மாலை பாடப்படுகிறது. சாஸ்திரங்களிலோ பாண்டவர்கள் உருகி இறந்து போனதாக காட்டப்பட்டுள்ளது. பிறகு மாலை எங்கிருந்து உருவானது? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் விஷ்ணுவின் மாலை ஆவதற்காக இங்கே வந்துள்ளோம். மேலே
பதீத பாவனர் பாபா இருக்கின்றார். அவருக்கு நினைவு சின்னம் வேண்டும் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் பாடப்படுகிறது. சிலர் 8 மணி மாலை, சிலர் 108 மணி மாலை, சிலர் 16,108 மணி மாலை உருவாக்கி உள்ளனர். உங்களது உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை என பாடுகின்றனர். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், நமக்கு இப்போது உயர்கின்ற கலை. நாம் நம்முடைய சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். பிறகு அங்கிருந்து எப்படி கீழே இறங்குகின்றோம்? 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம்? இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த ஞானத்தை மறக்க கூடாது. நம்முடைய அனைத்து துக்கங்களையும் போக்குவதற்காக, சாபத்தை போக்கி ஆஸ்தி தருவதற்காக பாபா வந்துள்ளார். ராவணனின் சாபத்தினால் அனைவருக்கும் துக்கம் ஏற்படுகிறது. ஆக இப்போது தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் சூரிய வம்சத்தினர். பாரதத்தில் ராஜ்யம் செய்தோம். பாரதத்தில்தான் சிவபாபா வருகின்றார். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. இதை அடிக்கடி புத்தியில் நினைவு செய்ய வேண்டும். யார் 84 பிறவிகள் எடுக்கவில்லையோ அவர்கள் தாரணை செய்யவும் மாட்டார்கள், செய்திக்கவும் மாட்டார்கள். அவர்களுக்காக புரிய வைக்கப்படுகிறது, இவர்கள் 84 பிறவிகள் எடுக்கவில்லை, இவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஸ்வர்க்கத்தில் இவர்கள் வருவதில்லை. முதலில் செல்வதோ நல்லது இல்லையா? புதிய வீட்டில் முதலில் தாங்கள் வசிக்கின்றனர், பிறகு வாடகைக்கு வீடு எடுக்கின்றனர். ஆக அது பிறகு செகண்ட் ஹேண்ட், அதாவது பழையதாக ஆகிவிடுகிறது இல்லையா? சத்யுகம் என்பது புது உலகம், திரேதா செகண்ட் ஹேண்ட் என சொல்வார்கள். ஆக இப்போது புத்தியில் வருகின்றது, நாம் இப்போது ஸ்வர்க்கமாகிய புது உலகத்திற்கு செல்ல வேண்டும், புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பிரஜைகளும் உருவாகிக் கொண்டே போவார்கள். உங்களுக்கு புரிந்து கொண்டே போகும். மாலையில் மணியாக யார் யார் வர முடியும், நீங்கள் வரமாட்டீர்கள் என்று யாரிடமாவது நேரடியாக சொல்லப்படுமானால் ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுவார்கள். அதனால் சொல்லப்படுகிறது, புருஷார்த்தம் செய்யுங்கள், தன்னை சோதித்து பாருங்கள். நமது புத்தி யோகம் அலையாமல் உள்ளதா? உங்களுக்கு ஷுபாபாவுடன் எவ்வளவு அன்பு உள்ளது? நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கின்றோம் என சொல்லவும் செய்கின்றனர். ஷுபாபாவிடம் இருந்து தாதா, அதாவது பிரம்மா மூலமாக ஆஸ்தி பெறுவதற்காக செல்கின்றனர். இப்படிப்பட்ட தந்தையிடமோ அநேக தடவைகள் செல்ல வேண்டும். ஆனால் இல்லற விவகாரங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு நேரம் இருக்காது. முழுமையான நிச்சயம் இல்லை என்றால் ஓரிரு மாதங்களுக்கு பின் வந்து புத்துணர்ச்சி பெற முடியும். அவர்கள் அடிக்கடி முயற்சி செய்வார்கள். ஊசியில் துரு பிடித்துள்ளது என்றால் காந்தம் அந்த அளவிற்கு கவர்ந்து இழுக்காது. யாரிடம் முழுமையாக யோகா உள்ளதோ அவர்களுக்கு உடனே கவர்ச்சி இருக்கும், ஓடி வருவார்கள். எவ்வளவு கரை நீங்கிக் கொண்டே போகுமோ அவ்வளவு கவர்ச்சி இருக்கும். நாம் காந்தத்திடம் சென்று, அதாவது பாபாவிடம் சென்று சந்திக்க வேண்டும் என்று பாடல் உள்ளது. அடித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நான் இந்த வாசலை விட்டு வெளியே செல்ல மாட்டேன். ஆனால் அந்த நிலை கடைசியில்தான் ஏற்படும். கரை நீங்கி விட்டிருக்குமானால் அந்த மனநிலை இருக்கும். பாபா சொல்கின்றார், ஹே ஆத்மாக்களை, மன்மனா பவர், தங்களின் இல்லற விவகாரங்களிலேயே இருங்கள். இங்கேயே ஓடி வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. கடலிடம் மேகங்கள் வர வேண்டும், புத்துணர்ச்சி பெறுவதற்காக. பிறகு சேவைக்காக செல்ல வேண்டும்.
பந்தனம் எப்போது முடிவடைகின்றதோ அப்போது சேவைக்காக செல்ல முடியும். தாய் தந்தையர் தங்களின் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பவித்திரமாக வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார். அநேக விதமான தடைகள் ஞான யஜ்யத்தில் ஏற்படுகின்றன. ஈஸ்வரனோ சக்திசாலி. பிறகு ஏன் விக்னங்கள் ஏற்படுகின்றன என கேட்கின்றனர். ராவணன் பகவானை விடவும் வேகமானவன், அதாவது கொடூரமானவன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவனுடைய ராஜ்யம் அபகரிக்கப்படுகிறது எனும் போது அநேக விதமான விக்னங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. டிராமாவின் திட்டப்படி மீண்டும் கூட விக்னங்கள் ஏற்படும். ஆரம்பத்தில் இருந்து தூய்மையற்றவர்களின் விக்னங்கள் ஏற்படுகின்றன. சாஸ்திரங்களிலும் கூட எழுதப்பட்டுள்ளது, கிருஷ்ணருக்கு 16,108 பட்ட ராணிகள் இருந்தனர் என்பதாக. பாம்பு அவரை தீண்டியது. ராமனின் சீதை கவர்ந்து செல்லப்பட்டார். இப்போது ராவணன் ஸ்வர்க்கத்திற்கு எங்கிருந்து வந்தான்? பொய்களோ நிறைய உள்ளன. விக்காரம் இல்லாமல் குழந்தைகள் எப்படி இருக்கும் என கேட்கின்றனர். அவர்களுக்கு தெரியாது. ஆஸ்தி பெறக்கூடியவர்கள் தான் வந்து புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த ஞான யஜ்யத்தில் அசுரர்களின் விக்னங்கள் படுகின்றன. தூய்மை இல்லாதவர்களை தான் அசுரர்கள் என சொல்லப்படுகின்றன. ராவண சம்பிரதாயத்தினராகவே உள்ளனர். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் இருந்து விலகி வந்திருக்கிறீர்கள். பிறகு கூட அதில் சிறிதளவு வரதான் செய்கிறது. புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. நாம் போய்கொண்டே இருக்கின்றோம். அமர்ந்திருப்பதோ இங்கேதான். ஆனால் ராவண ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் உள்ளது. இந்த மோசமான உலகம் சுடுகாடாக ஆகப் போகிறது. விதவிதமான கருத்துக்கள் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. உண்மையில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான் மன்மனாபவ. எத்தனை பேரிடமிருந்து கடிதங்கள் வருகின்றன? பாபா, நாங்கள் பந்தனத்தில் உள்ளோம். ஒரு திரௌபதியும் இல்லை. ஆயிரக்கணக்கானவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போது நீங்கள் தூய்மையற்ற உலகில் இருந்து தூய்மையான உலகிற்கு மாற்றலாகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். யார் கல்பத்திற்கு முன் மலர்களாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் வெளிப்படுவார்கள். அல்லாவின் தோட்டமானது இங்கே ஸ்தாபனையாகும். ஒரு சிலரோ அப்படி நல்ல மலர்களாக உள்ளனர். பார்க்கும் போதோ மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெயரே கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்று உள்ளது. 5 நாள் வைத்திருந்தாலும் மலர்ந்த நிலையில் இருக்கும். மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இங்கேயும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டும் நினைவுபடுத்தி கொண்டும் உள்ளனர். அவர்களின் நறுமணம் பரவுகிறது. சதா குஷியாக உள்ளனர். அப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்களுக்கு முன்பு பாபாவின் ஞான நடனம் நன்றாக நடைபெறுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஞானம் மற்றும் யோகத்தில் உறுதியாக மாறாதவராக இருக்க வேண்டும். பந்தனம் எதுவும் இல்லை என்றால் பிறகு தெரிந்தே பந்தனங்களில் போய் மாட்டிக்கொள்ள கூடாது. பால பிரம்மச்சாரி ஆகி இருக்க வேண்டும். இரண்டாவது, இப்போது நமக்கு உயர்கின்ற கலை. பாபா நம்முடைய அனைத்து துக்கங்களையும் போக்குவதற்காக
சாபத்தை போக்கி ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளார். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். நமது புத்தி யோகம் எங்காவது அலையாமல் உள்ளதா? வரதானம்: அனுசரிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலம் சேவையில் வெற்றியை பலனாக அடையக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. அனுசரிக்கும் மற்றும் எதிர்கொள்ளும் சக்தியின் மூலம் சேவையில் வெற்றியை பலனாக அடையக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. விளக்கம்: ஆன்மீக சேவாதாரிக்கு சேவையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அவர்கள் மனம், சொல், செயல் சேவையின் மூலம் ஒரு வினாடியும் கூட ஓய்வு எடுக்க மாட்டார்கள். ஆகையால் பெஸ்ட் ஆகி விடுகிறது. அவர்கள் சேவையில் வெற்றியை பலனாக அடைவதற்கு சதா இதையே நினைவில் வைத்திருப்பார்கள். அனுசரிக்கும், அதாவது கரைத்து விடுவது மற்றும் எதிர்கொள்வதுதான் எனது நோக்கமாகும். அவர்கள் தனது பழைய சன்ஸ்காரங்களை கரைத்து விடுவார்கள் மற்றும் மாயையை எதிர்கொள்வார்களே தவிர தெய்வீக குடும்பத்தை அல்ல. இப்படிப்பட்ட குழந்தைகள் ஞானம் நிறைந்தவர்கள் என்பதன் கூடவே சக்திசாலியாகவும் இருப்பார்கள். அவர்கள்தான் ஆன்மீக சேவாதாரி என்று கூறப்படுகின்றனர். ஸ்லோகன்: சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள், சூழ்நிலையை சக்திசாலி ஆக்குங்கள். சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள், சூழ்நிலையை சக்திசாலி ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா: எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். உலகில் மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் நம்பிக்கையற்ற சிதையில் அமர்ந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுங்கள். புது வாழ்க்கை தானமாக கொடுங்கள். தனது மகிழ்ச்சியான புன்முறுவலான முகத்தின் மூலம் அவர்கள் மனித வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்த்து அவர்களிடம் தைரியம், ஆர்வம், உற்சாகம் வந்துவிட வேண்டும். இதற்கு தன்னுடைய குணத்தை சரளமானதாக ஆக்குங்கள் மற்றும் சதா தாமரை மலருக்கு சமமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.